சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சிந்துவோட இந்த கிரஞ்ச தான் தாங்கிக்க முடியல. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துவோட கிரஞ்ச தான் காமிக்கிறாங்க. டாக்டரே நான் நாளைக்கு தான் ஊருக்கு போக போறேன்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் கூட படுத்துக்கட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா சிவா இருந்துகிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு தூக்கம் வருது. நீ எப்பயும் போல அங்கேயே படுத்துக்க அப்படின்னு தூங்கிடுறாரு. ஆனா இந்த சிந்து அடங்காம தூங்குனதுக்கப்புறம் அப்படியே நைஸா வந்து டாக்டர் பக்கத்துல படுத்துடுறாப்புல. அதுக்கப்புறம் டாக்டர் கண்ண முழிச்சு பார்த்தா, பக்கத்துல சிந்து படுத்திருக்கிறத பார்த்துட்டு, "நீ ஏன் இங்க வந்து படுத்த?" அப்படின்னு சொல்ல, உடனே சிந்து வந்து ஒரு பேய் கதைய சொல்லி, "இல்ல, இல்ல எனக்கு பயமா இருக்கு. நான் இங்க தான் தூங்குவேன்." அப்படின்னு படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில அழைச்சுக்கிட்டு போறதுக்காக நம்ம சிந்து பைரவியோட அப்பா, அம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி ரொம்பவுமே சந்தோஷமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஆறுமுகத்துக்கு தான் ரொம்ப கவலையா போகுது. அதே டைம்ல இந்த பக்கம் சிந்துவுக்கு போவறதுக்கு மனசே இல்ல. சிவாவ விட்டு பிரியவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா, போனாலும் ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாப்புல. ஸோ இந்த பக்கம் என்னடான்னா, இந்த மகாலட்சுமி எப்படியாச்சும் 2 பேத்தையும் சீக்கிரம் இந்த வீட்ட விட்டு தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிறதுனால, ஸோ நேரம் நல்ல நேரத்திலேயே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சர்றாங்க. இப்ப நம்ம சிந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆறுமுகமும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் போனதுக்கப்புறம் மகாலட்சுமி அன்னபூர்ணி கிட்ட, "இந்த பைரவிக்கு உங்க பையன் ஆறுமுகம் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. நீங்க இருக்கும்போது மட்டும் தான் நல்லா பேசுறா. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கிட்ட பேசுறதே இல்ல. அவங்க அப்பா ஏதோ வற்புறுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக தான் ஆறுமுகத்த கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சா." அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுச்சு இந்த அன்னபூர்ணி கிட்ட இந்த மகாலட்சுமி. ஸோ இப்ப அன்னபூர்ணி அம்மாவுக்கு பயங்கர கவலையாயிடுச்சு. இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம ஆறுமுகம் தன்னோட ரூம்ல போயிட்டு பைரவியோட ஃபோட்டோவ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத அன்னபூர்ணி வந்து பார்த்துர்றாங்க. "நீ உடனே கிளம்பி என் கூட வா" அப்படின்னு அழைச்சுக்கிட்டு போறாங்க நம்ம அன்னபூர்ணி. இந்த பக்கம் நம்ம சிவாவும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் சிந்துவ பிடிக்கல அப்படின்னாலும், சிந்து ஞாபகத்திலேயே கூடயே இருக்கிற மாதிரி சிந்து சிந்துன்னு கூப்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் சிந்து தான் போயிட்டாளா அப்படின்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனா, அங்க யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படின்னு சொல்லி, அங்க போய் நம்ம சிவா பார்த்தா, அது வேற யாரும் இல்ல. நம்ம தான் ஏற்கனவே ப்ரோமோல பார்த்துட்டோமே. அது சிந்து தான். தன்னோட கை தான் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. மாங்கா பறிக்க போம்போது தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிந்து. பக்கத்துல இருந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க. அதுலயும் கை பயங்கரமா அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அது என்ன டுபாக்கூர் எக்ஸ்ரே அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு முறிவு டாக்டர் தனியா சிந்துவ அழைச்சுக்கிட்டு போய் செக் பண்ணும்பொழுது, "எனக்கு எதுவுமே இல்ல. நான் அவர பிரிஞ்சிருக்க முடியாம தான் வந்துட்டேன்." அப்படின்னு சிந்து அந்த டாக்டர் கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அன்னபூரணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுமுகத்த எங்க அழைச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பைரவிய பார்க்கறதுக்கு தான் அழைச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ டைரக்ட்டா அழைச்சுக்கிட்டு போக முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலைய சாக்கு வச்சு தானே அழைச்சுக்கிட்டு போகணும். அதனால போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, "சத்யராஜ் மாமா வீட்ல தான் போர் போடணும். அதுக்காக தான் உன்னைய அழைச்சுக்கிட்டு போறேன்." அப்படின்னு அங்கேயே அழைச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ ஆறுமுகத்துக்கு பயங்கர சந்தோஷம். அங்க போய் இறங்குன உடனே அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாப்புல. இங்க பைரவி பார்த்துட்டு, "இங்கேயும் வந்துட்டியா?" அப்படின்னு மனசுக்குள்ளாரயே நினைக்கிறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.